பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். மனிதனுடைய காணப்படுகிற தவறான சுவாபங்கள் என்னவென்றால் பயமும் சந்தேகமும். இந்த பயமும் சந்தேகமும் மனிதனுக்குள் நீடிக்குமானால் மிக தவறான முடிவுகளை மனிதன் எடுப்பான். வாழ்க்கை சீர்குலைந்து போகும். ஆகையினால் பயம் சந்தேகமாக இந்த உணர்வுகள் நம்மை சந்திக்கும் போது சாதாரணமாய் விட்டுவிடக்கூடாது. இவைகள் ஆபத்தானவைகள், தெய்வீகத்துக்கு விரோதமானவைகள். ஆகையினால் பயம் நமக்கு ஏற்பட்ட உடனேயே நாம் அதை கவனிக்க வேண்டும். ஏன் என்னை அறியாமல் நான் பயப்படுகிறேன்? எதற்காக எனக்கு திடீரென்று இந்த பய உணர்வு வருகிறது, சந்தேகம் வருகிறது வாழ்க்கையில்? இது நடக்குமா? தெய்வம் செய்வாரா? இத்தனை ஆராதனை கேட்டதெல்லாம் உண்மைதானா? திடீரென்று நமக்கு சந்தேகம் வரும். இது சுவாபம், இயற்கை என்று விட்டுவிடாதீர்கள். இது ஆபத்தானவைகள். அருமையானவர்களே, சரீரத்தில் பலி என்பது ஒரு ஆசீர்வாதம் உள்ளது. பெயின், பலி என்பது இல்லாவிட்டால் அநேக காரியத்தை நாம் அறிந்து கொள்ள முடியாது. அதுபோல சந்தேகம், பயம் என்று வந்த உடனே நாம் அதை கூர்ந்து கவனித்தால் நமக்கு என்ன ஆபத்து வருகிறது, எங்கே போய்கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆகையினால் இந்த நாட்களில் உங்களுக்கு ஏதேனும் உங்களை அறியாத ஒரு பயம் இருக்குமானால், அல்லது உங்களை அறியாதபடி ஒரு சந்தேகம், இந்த வருஷம் எப்படி இருக்கும், நான் ஜெபித்தபடியே காரியங்கள் நடக்குமா, இப்படி பல சந்தேகங்கள் வருமானால் அவைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும். பயத்தோடும் சந்தேகத்தோடும் தொடர்ந்து வாழக்கூடாது. பொதுவாக விசுவாசிகள் எல்லாருமே சந்தேகம், பயம் என்ற குகையில் உருவாக்கப்பட்டவர்கள் தான். நம்மில் பயமே இல்லை, சந்தேகமே எங்களுக்கு வரவில்லை என்று நாம் சொல்ல முடியாது. ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், ஆபிரகாமுக்கு இவைகள் உண்டாயின. விசுவாசின் தகப்பனாகிய ஆபிரகாம் பயந்தான். விசுவாசின் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு சந்தேகம் உண்டாயிற்று. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். அருமையானவர்களே, இந்த காரியங்கள் நடந்த பின்பு, இவைகளுக்கு பின்பு இந்த சில காரியங்கள் நடந்திருக்கின்றன. அவை என்ன? திடீரென்று மெல்கிசேதேக் ஆசாரியன் ஆபிரகாமை சந்தித்து ஆசீர்வாதம் சொல்லுகிறான். ஒரு ஆசாரியன், சாலேமின் ராஜா, ஆபிரகாமை சந்தித்து அவனை ஆசீர்வதிக்கிறான். சோதோம் ராஜாக்கள் எல்லாரும் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆபிரகாமினுடைய சொந்தக்காரனாகிய லோத்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். இத்தனை நல்ல காரியங்கள் நடந்திருக்கின்றன. இவைகளுக்கு பின்பு பயம், சந்தேகம், எல்லாமே நல்ல காரியங்கள். ஆசாரியன் வந்து ஜெபிக்கிறான். ஆசாரியன் ராஜாவாக இருக்கிறான். எதிராளிகள் எல்லாம் தோற்று போனார்கள். லோத்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். இத்தனை மகிழ்ச்சியான காரியங்கள் நடந்த பிறகு ஆபிரகாம் பயப்படுகிறான். ஆபிரகாம் சந்தேகப்படுகிறான். ஏன் இந்த பயம், ஏன் இந்த சந்தேகம்? ஆபிரகாம் வீட்டில் இருக்கும்போது அவன் மனதிலே தோன்றுகிறது,
திடீரென்று இந்த ராஜாக்கள் ஒன்றாக சேர்ந்து மறுபடியும் என்னை படையெடுத்து வருவார்களோ? இது ஒரு கற்பனை. இந்த கற்பனையில் அவன் பயந்தான். இன்றைக்கும் நீங்கள் அநேக காரியங்கள் கற்பனையாக எண்ணுகிறீர்கள். வீட்டை விட்டு வெளியே சென்ற மகள் திரும்பி வர மாட்டாளோ? நேரம் அதிகமாகிறதே, தொலைதூரத்திருக்கிற என் மகனுக்கு என்ன ஆகும்? என்னுடைய கணவருக்கு என்ன ஆகிவிடும்? என் மனைவிக்கு என்ன சம்பவிக்கும்? எல்லாமே நன்மையாக முடியும் சகோதரனே, சகலமும் நன்மையாக முடியும். ஏன் பயப்படுகிறீர்கள்? மனிதனுடைய பயத்தில் 90% வீண் பயம். இன்றைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பெரிய காரியம் பயத்தை தள்ளுங்கள். பயத்தை தள்ளுங்கள். எல்லாமே நன்மையாக முடியும் என்று திடமாக விசுவாசியுங்கள். இந்த பயம்தான் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது. இவர் அடுத்தது லோத்தை விடுதலை செய்தோமே, மறுபடியும் போய் சோதோமிலே சிக்கிக் கொண்டார். இதுவும் பெரிய, அவனை நான் விடுதலை செய்தேன், மறுபடியும் போய் சிக்கிக் கொண்டான். இவனுக்காக பட்ட பாடு என்ன? எதிராளிட்டு போய் சேர்ந்து விட்டானே. எத்தனையோ பேருக்காக பிரயாசப்பட்டிருப்பீர்கள், அவர்களுக்காக நீங்கள் போராடி இருப்பீர்கள். உங்களை வெட்கப்படுத்தும்படி அவர்கள் எதிராளி போய் உட்கார்ந்து கொண்டார்கள். எவ்வளவு பிரயாசப்பட்டேன், எத்தனை நன்மை செய்தேன், மறுபடியும் இப்படி போய்விட்டானே என்று மனமங்கராய்க்கிறீர்களா? பிரியமானவர்களே, இந்த லோத்தை கர்த்தர் விடவில்லை. அவனை முற்றிலுமாக அவனை வெளியே கொண்டு வரத்தான் செய்தார். ஆபிரகாமுடைய ஜெபம் வீண் போகவில்லை. லோத்தை குறித்த அவனுடைய கவலையும் ஒரு வீணான கவலையாகவே இருந்தது. பிரியமானவர்களே, ஆகவே இந்த காலை வேளையில் நீங்கள் முதலாவது செய்ய வேண்டிய வேலை உங்கள் பயத்தையும் சந்தேகத்தையும் தள்ளுங்கள். அந்த எந்த ராஜாவும் படையெடுத்து வரவில்லை. லோத்து அப்படியே போய்விடவில்லை. அவனை மீட்டெடுத்த கர்த்தர் கணேஸ்வரிடம் அவனை காத்தார் என்று வேதம் சொல்லுகிறார். ஆகையினால் உங்கள் வீட்டில் இன்றைக்கு பின்மாற்றமாய் நடக்கிறவர்கள் கடைசி வரையும் பின்மாற்றமாய் நடக்க மாட்டார்கள். உங்கள் ஜெபம் வல்லமை உள்ளது. நானும் என் வீட்டாரும் கர்த்தரையை சேமிப்போம். ஆகவே நிச்சயமாய் அது நடக்கும். ஆகினால் சோர்ந்து போகாதீர்கள். ஆகையினால் லோத்து கொஞ்ச நாட்கள் இப்படி நடக்கிறான். ஆனால் கர்த்தர் அவனை விடமாட்டார், அவனை கொண்டு வந்து சேர்ப்பார். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 19, 20 வாசகங்கள். அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்புக் கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிராம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். அருமையானவர்களே, இவைகளுக்கு பின்பு அவன் பயந்தான் என்று பார்த்தோம். இப்போது நாம் பார்க்கிறோம் அந்த அவன் இவைகளுக்கு முன்பு நடைபெற்ற சம்பவம் என்ன? முதல் சம்பவத்தை திரும்ப பார்ப்போம். முதல் சம்பவம் மெல்கிசதேக் என்ற ஆசாரியன். இதுதான் வேதத்தில் முதலாக சொல்லப்படுகிறது. அவன் யார் என்று தெரியாது. ஆனால் ஒன்று சொல்லப்படுகிறது, சாலேமின் ராஜா. He was a priest as well as a king. அவன் ஒரு ராஜாவாகவும் இருக்கிறான், ஆசாரியனாகவும் இருக்கிறான். அருமையானவர்களே, மிகப்பெரிய சிலாக்கியம். ஆபிரகாமுக்கு ஜெபிப்பதற்கு ஒரு ஆசாரியன் இருக்கிறான். அவருக்கு தரிசனமானவன் மெல்கிசதேக். அவர் ஆசாரியன். தடுமாறி நிற்கிற வேளையிலே தாங்கி பிடிக்க ஒரு ஆசாரியன். சஞ்சலமாய் நிற்கும் போது அவருக்கு உதவி செய்ய ஒரு ஆசாரியன். வழி தெரியாமல் இருக்கும் பொழுது அவனுக்கு தரிசனம் கொடுக்க ஒரு ஆசாரியன். இது ஒரு பெரிய சிலாக்கியம். அப்படி இருந்தும் பயந்தான். தனக்கு ஜெபிக்க, தன்னை வழி நடத்த ஒரு தேவ மனிதன் இருந்தும் அவன் பயந்தான். அவன் ஒரு ராஜா. எத்தனை ராஜாக்கள் எதிர்த்து வந்தாலும் சரி, இந்த ராஜா ஆபிரகாமை காப்பாற்ற வல்லமை உள்ளவர். அவனை பாதுகாக்க ஒரு ராஜா இருக்கிறார். அப்படி இருந்தும் அவன் பயந்தான்.
பிரியமானவர்களே, நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு பிரதான ஆசாரியராகிய நம்முடைய கர்த்தர் உண்டு. நம்மை காக்கிற ராஜாதி ராஜனாகிய இயேசு உண்டு. ஆகையினால் நாம் பத்திரமாக இருக்கிறோம். எதற்கும் பயப்படாதீர்கள் அருமையானவர்களே. பாவம் செய்ய பயப்படுங்கள், அநியாயம் செய்ய பயப்படுங்கள், உலகத்தின் எந்த சத்துவத்துக்கும் பயப்படாதீர்கள். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். மகத்துவமுள்ள தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறோம். ஆகையினால் எந்த எதிர் வல்லமைக்கும் நான் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நமது ராஜா நம்மை பாதுகாப்பார். ஆகையினாலே நம்முடைய வீட்டுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு இயேசுவின் பாதுகாப்பு. இந்த நாட்டின் காவல்துறை அல்ல, நம்முடைய நாட்டின் இராணுவம் அல்ல, நமது கர்த்தரே நமக்கு பாதுகாப்பு. அவர் நம்முடைய ராஜாவாக இருக்கிறார். ஆகையினால் இந்த நம்பிக்கை நமக்கு வேண்டும். ஆபிரகாம் சூழ்நிலையை பார்த்து பயந்து போனான் அருமையானவர்களே. அடுத்து லோத்து இப்படி போய்விட்டாரே. உங்கள் குடும்பத்திலும் நீங்கள் எவ்வளவோ ஜெபித்து எவ்வளவோ பிரயாசப்பட்டும் இன்னும் பின்மாற்றத்தில் இருக்கிறார்களா? எவ்வளவு சொல்லியும் என் மகள் ஜெபிக்கிறதே இல்லை, எவ்வளவு பிரயாசப்பட்டும் என் மகன் வேதமே வாசிக்க மாட்டேங்கிறான். என் அருமையான சகோதரனே சகோதரி, உன் மன சஞ்சலம் இப்படி இருக்கிறதா? ஒன்று கவனி. லோத்தை பிரயாசப்பட்டு வெளியே கொண்டு வந்தான் ஆபிரகாம். சோதோமில் சிக்கியிருந்த லோத்தை வெளியே கொண்டு வந்தான். பழையபடி போய் அங்கே போய் இருந்து விட்டான். ஆனால் வேதம் சொல்கிறது 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், நாள்தோறும் அவருடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க, அவரை ரட்சித்து விட்டார். கடைசி அவன் சோதோமுக்கு திரும்ப போனது உண்மைதான், வழி விலகி போனது உண்மைதான். ஆனால் ஆபிரகாமுடைய ஜெபம் வீண் போகவில்லை. ஆபிரகாமுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அவனை மீண்டும் வெளியே கொண்டு வந்தார், அவனை ரட்சித்தார். முழுவதுமாக அவன் சோதோம் பட்டணத்தை விட்டு அவனை ரட்சித்தார். ஆகவே எந்த ஜெபமும் வீண் போகாது. ஒன்று கவனியுங்கள், இந்த லோத்து வெகு எளிதாக தப்பி வந்தான். ஆபிரகாம் அவனுக்காக போராடி சோதோம் பட்டணத்திலிருந்து விடுதலையாக்கி அவனை கரை சேர்த்தான். லோத் இனிமேல் அங்கே போகாது, ஜாக்கிரதையாய் வாழ், பரிசுத்தமாய் இரு என்று ஆபிரகாம் புத்தி சொல்லி இருப்பான். ஆனால் பழையபடி அங்கு போய் சிக்கிக் கொண்டான். நம்முடைய வீட்டிலும் அப்படி பிரச்சனைகளை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஒன்று கவனிக்க வேண்டும், லோத்தை கர்த்தர் முதலாவது வெளியே கொண்டு வருவது எளிதான காரியம். பத்திரமாக வெளியே வந்தான். நாம் எல்லாம் கர்த்தர் வலையை போட்டு அந்த வலையிலே நாம் பிடிபட்ட மீன்கள், அதனாலே பத்திரமாக கரையில் வந்து விட்டோம். லோத்து கரைக்கு வந்தவன் மறுபடியும் போய் சிக்கிக் கொண்டோம், கடலில் விழுந்தான். பழையபடிய லோத்து சோதோமிலே போய் விழுந்தான். இப்போது வலை போடவில்லை, இப்போது தூண்டில் போட்டார். தூண்டில் போட்டதினாலே வாய் கிழிந்து வருகிறது மீன். இப்போது லோத்து மிக கஷ்டப்பட்டு ரட்சிக்கப்பட்டார். என் அருமையான சகோதரனே சகோதரி, ஆரம்ப காலத்திலேயே இந்த கிருபையின் காலத்தில் சொல்லப்படும் வசனங்களை அசட்டை பண்ணாதீர்கள். நீங்கள் வலையிலே பத்திரமாக வந்து விடுங்கள். இல்லாவிட்டால் உபத்திரவ காலத்திலே தூண்டில் போடப்படும், வாய் கிழிந்து வேதனைப்பட்டு இரத்தம் சிந்தி ரட்சிக்கப்பட வேண்டிய பரிதாபமான நிலையில் அகப்பட்டு கொள்ளாதீர்கள். ஆகவே ஜாக்கிரதையாக முதலாவது வலையை போடும்போதே வந்து சேர்கிற கூட்டத்தில் நாம் இருப்போம். அவ்விதமாக கர்த்தர் உங்களை கொண்டு வந்து சேர்க்கிறபடியினாலே நான் கர்த்தரை நன்றியோடு நான் சோத்திருக்கிறேன். அந்த வழியை விட்டு விடாதீர்கள். இவைகளையெல்லாம் தவறாக புரிந்து கொண்டு ஆபிரகாம் பயத்தில் இருக்கிறான். பொதுவாக நம்முடைய பயத்துக்கு காரணமே நிகழ்வுகளை, சம்பவங்களை நாம் தவறாக புரிந்து கொள்கிறோம். இப்போது கர்த்தர் அவனை ஆதரப்படுத்த வருகிறார். எவ்வளவோ நன்மை செய்தார் ஆபிரகாமுக்கு. அவனோட எத்தனையோ முறை பேசியிருக்கிறார்.
ஆனால் இன்றைக்கு பழையபடி பயந்து நடுங்கி உட்கார்ந்து இருக்கிறான். அவனிடத்தில் கர்த்தர் வருகிறார். 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை திரும்ப வாசியுங்கள். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர், ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு முதல் வார்த்தை, ஆபிரகாமே நீ பயப்படாது. வேதத்திலே பயப்படாது என்ற முதல் வார்த்தை இதுதான். பயப்படாது என்று எத்தனையோ முறை கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆனால் முதலாக சொல்லப்படுவது ஆபிரகாமுக்கு தான். ஏனென்றால் அவன் பயப்படுகிறான். அவன் மிக பயந்து இருக்கிறபடியினாலே ஆண்டவரிடத்தில் வந்து முதல் வார்த்தையை அவன் அன்பாய் கூப்பிடுகிறான், ஆபிரகாமே பயப்படாதே. எதற்காக பயப்படுகிறாய் என்று. இது எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பு ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை மாத்திரமல்ல, இன்றைக்கு இந்த சபையிலே உட்கார்ந்து எதிர்காலத்தை குறித்து பயப்படுகிற தேவ பிள்ளையே உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், என் மகனை பயப்படாதே, என் மகளை பயப்படாதே, நீ தைரியமாயிரு என்று ஆபிரகாமை தேற்றிய கர்த்தர் நம்மையும் தேற்ற முடியாது வருகிறார். அப்படி சொல்லும்போது அவர் தன்னை குறித்து சொல்லுகிறார், தன்னை வெளிப்படுத்துகிறார். வாசியுங்கள். நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும், நான் உனக்கு கேடகம். ஏதாவது ஆபத்து வருமானால் இந்த கேடக தடுத்து நிறுத்தும். போர் வீரன் ஒரு கேடகத்தை அணிந்திருப்பான். அந்த கேடகத்தின் மீதுதான் அம்பு பாயுமானால் அது முறிந்து விடும், அது அவனை தாக்காது. அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு கேடகம். ஏதேனும் தீமை வருமானால் என்னை தாண்டிதான் உனக்கு வர வேண்டும், என்னை தொட்ட பிறகுதான் உனக்கு வர வேண்டும். ஆகையினால் பயப்படாதே, உன்னை தொடுவோம், என் கண்மணியை தொடுவோம் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆகையினால் பயப்படாதீர்கள் அருமையானவர்களே. நமக்கு ஒரு தீமை வருமானால் அது என் தேவனை தொட்டுதான் எனக்கு வர வேண்டும். நான் கீழே விழுவேனானால் என் கர்த்தர் விழ வேண்டும். அந்த அளவுக்கு ஆபிரகாம் சொல்கிறான், நான் உனக்கு கேடகம், உனக்கு நான் ஒரு பாதுகாப்பு என்று சொல்லியிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, சீஷர்கள் அன்றைக்கு படகிலே பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். கடுமையான காற்று வீசுகிறது. படகு அங்கு இங்குமாக அலக்களிக்கப்படுகிறது. செத்து விடுவோமோ என்று பயப்படுகிறார்கள். ஆண்டவர் தூங்கி கொண்டிருக்கிறார். அவர் நம்முடைய எஜமானை எங்கே, ஆண்டவரை எங்கே படுத்திருக்கிறார்? படுத்திருக்கிறாரா? இவ்வளவு பெரிய ஆபத்து, இவ்வளவு சங்கடம், இயேசு படுத்திருக்கிறாரா? அடுத்த கேள்வி கேளுங்கள், எங்கே படுத்திருக்கிறார்? கப்பலின் பின்னணியத்தில் படுத்திருக்கிறார். ஒரு கப்பல் உடையுமானால் முதலாவது இதுதான் உடையும், பின்னணியும். அந்த உடைகிற இடத்தில் கத்திருக்கிறார். அவருக்கு ஆபத்து வந்தால்தான் நமக்கு வரும். அதுதான் நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். பயப்படாதீர்கள் அருமையானவர்களே. நமக்கு வருகிற துன்பங்கள் அவரை தாண்டிதான் வர வேண்டும். அவ்வளவு எளிதாக கர்த்தரை விட்டுவிட மாட்டாராக. நான் தைரியமாக இருங்கள், என் கர்த்தர் எனக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். உனக்கு மகா பெரிய பலன், a great reward. பலன், பலன் அல்ல, பலன், ரிவார்ட். உனக்கு நான் மிகப்பெரிய பரிசாக இருக்கிறேன். எளிதாக விளங்கிக் கொள்ள வேண்டுமானால் எனக்கு அவர் பெரிய சொத்தாக இருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், நானே உனக்கு சொத்து. ஏன் இப்படி சொன்னார்? அவர்கள் மனதிலே ஒருவேளை இப்படி என்னன்னா, சோதம் ராஜா ஏராளமான பணத்தை கொண்டு வந்து கொடுத்தானே, இந்த ஐஸ்வர்யத்தை எடுத்துக்கொள், ஜனங்களை விட்டுவிடு என்று சொன்னானே. வேண்டாம், ஒரு பாதரட்சனுடைய வாரை கூட எடுக்க மாட்டேன் என்று சொல்லி அவன் தந்த ஐஸ்வர்யத்தை வேண்டாம் என்று தள்ளிவிட்டேனே. இனி எனக்கு ஒரு பிரச்சனை வருமா?
பணப்பிரச்சனை வருமா? ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு நானே ஐஸ்வர்யம், நானே உனக்கு சொத்து, நீ பயப்படாது என்று. ஆம் பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்காக எதையாவது நீங்கள் இழந்து இன்றைக்கு உங்கள் பணமானது குறைந்து கொண்டு போகுமானால் நான் சொல்கிறேன், நீ கர்த்தருக்காக இழந்ததை விட பல மடங்கு திரும்ப பெறுவாய். நீ வெட்கப்பட்டு நிற்க மாட்டாய். ஏனென்றால் நீ கொடுத்தது ஜீவன் உள்ள தேவனுக்கு, நீ எடுத்த பிரயாசை அவர் நாமத்திற்காக. ஆக இந்த சபையில் தேவனுக்காக கொடுத்து இன்றைக்கு பணம் ஒரு பிரச்சனையாக இருக்க உனக்கு கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு ஐஸ்வர்யமாக இருப்பேன், நான் உனக்கு கூட இருந்து வழி நடத்துவேன் என்று. ஆகையினால் பிரியமானவர்களே, இதுதான் ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த அருமையான வாக்கு தத்துவம். இந்த வாக்கு தத்துவத்தை தான் நமக்கும் தருகிறார். என்னையே நான் உனக்கு தருகிறேன் என்று. அருமையானவர்களே, இப்படியெல்லாம் அவனோடு கர்த்தர் பேசுகிறார். நான் உனக்கு என்னையே தருகிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் ஆபிரகாம் ஒரு கேள்வியை கேட்கிறான் பாருங்கள். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? இவ்வளவு நேரம் யார்கிட்ட பேசினாரு? ஆமாம், என்ன சொல்கிறேன்? அடியேனுக்கு என்ன தருவீர்? அப்போ இவ்வளவு நேரம் சொன்னது யாருக்கு கொண்டு போய் சொல்லியிருந்தார்? சில பேர் சபை முடிந்த பிறகு என்னை சந்திக்கும் போது விசுவாசிகள் சில சொல்வார்கள், பாஸ்டர் நீங்கள் பேசுனது எனக்கு பேசுகிற மாதிரியே இருந்தது. ஆமாம், உங்களுக்கு தான் பேசுனேன், தூணுக்கு பேசுகிறேன், உங்களுக்கு தான் பேசுகிறேன், வேறு யாருக்கு பேசுகிறேன்? உங்களுக்கு தான் பேசுகிறேன். இங்கே ஆபிரகாம் கேட்குறான், எனக்கு என்ன தருவீர்? உனக்கு தானே இதெல்லாம் தருவேன்னு சொன்னேன்னு ஆண்டவர், உனக்கு என்னையே தருவேன், எனக்கு என்ன தருவீர்? வழங்கல. நம்ம கேட்குறது வேற, பசியாக இருக்குது கேட்டால் என்னையே தருவார். யூ குட் அண்டர்ஸ்டாண்ட். கர்த்தர் தன்னை கொடுப்பதை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏன் புரிந்து கொள்ள முடியவில்லை? ஆபிரகாம் மக்கா, ஒன்றும் தெரியாதவரா, பயம். பயப்படாது என்று சொல்லி இன்னும் பயம் இருக்கிறதுனாலே அவரால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. அருமையானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு விளங்கவில்லை. நீண்ட பயம் அவனுடைய இருதயத்தை பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, வாழ்க்கையில் பயம் இருதயத்தை பற்றி பிடிக்குமானால் சில சமயங்களில் என் பேரப்பிள்ளைகள் எங்கேயாவது பிரயாணம் பண்ணி போயிருப்பதார்கள், வெகு தூரத்தில் இருப்பார்கள். அவள் வருவதற்கு முன்பு நான் 10 தடவை கீழே ஏறி இறங்கி இருப்பேன். என் பிள்ளைகள்லாம் சிரிப்பார்கள், அப்பாவுக்கு இவ்வளவு தடுமாற்றம். உண்மையாகவே பலவீனம். எவ்வளவுதான் விசுவாசத்தில் இருந்தாலும் நம்மை அறியாமல் நேரம் அதிகமாக நாம் பயப்படும். அது நல்ல குணம் அல்ல, அது நல்ல குணம் அல்ல. ஆனால் நம்மிடத்தில் அந்த பலவீனம் தொடர்ந்து நிற்குமானால், நீடிக்குமானால் நமக்கு வியாதி வந்துவிடும். நாம் தேவனை விட்டு விலக ஆரம்பிப்போம். ஆகையினால் என் அருமையான சபையே, என் பலவீனத்தை உங்களுக்கு சொல்கிறேன். அநேக சமயத்தில் தடுமாறுகிறது, அநேக சமயத்தில் பயப்படுகிறோம், அநேக சமயத்தில் சந்தேகப்படுகிறோம். இதையெல்லாம் தள்ளிவிட்டு நான் நம்புகிறது என் கர்த்தராலே வரும், நான் வெட்கப்படவே மாட்டேன் என்று உறுதியாய் தைரியமாய் இருப்போம். கர்த்தர் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுகிறார். பிரியமானவர்களே, எதிர்பார்ப்புக்கு சற்று மாறுதலாக காரியங்கள் நடந்துவிட்டால் மனிதன் மிக கவலைப்பட்டு he has been driven to the point of death. அவன் மரணத்துக்கே தள்ளப்பட்டு விடுகிறான். அநேகம் பேர் எதிரடையான சிந்தனையினை மறித்து போகிறார்கள். நீங்கள் தொடர்ந்து பயத்திலே இருப்பீர்களானால் உங்கள் பிளட் ப்ரெஷர் அதிகமாகும், உங்களுடைய சஞ்சலம் அதிகமானால் உங்கள் இருதயம் வலிக்கும். காரணமின்றி சீக்கிரமே நீங்கள் உலகத்தை விட்டு போய் விடுகிறீர்கள். நீங்கள் ஏன் அப்படி உங்கள் வாழ்க்கையை முடிக்க வேண்டும்? என் அருமையான சகோதரனே, எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். உன் கவலையை விட்டுவிடு, உன் சஞ்சலத்தை விட்டுவிடு, உன் பயத்தை விட்டுவிடு.
நீ தைரியமாயிரு. அன்றைக்கு எலியா கடும் மழையை பெய்ய வைத்தான். தேசத்தில் 3 ஆண்டு கழித்து மழை பெய்கிறது. மூன்றரை ஆண்டுகள் கழித்து கடுமையான மழை பெய்கிறது. எலியாவுடைய உள்ளத்தில் எண்ணம், தலைநகருக்கு வரும்போது பெரிய வரவேற்பு இருக்கும். எலியாவே, மழையை கொண்டு வந்த அருமையான தலைவரே வாழ்க. இந்த நாட்களில் எவ்வளவு துதி பாடுகிறார்கள். அதுபோல தன்னை மெச்சிக்கொள்வார்கள். இந்த ராஜாத்தி தனக்கு பணிவாள், தன்னுடைய வார்த்தைக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும் என்று எண்ணினான். நேர் மாறாக நடந்தது. ராஜாத்தி பட்டயத்தை எடுத்தாள். இந்த எலியாவை நாளை நான் கொன்று போடுவேன் என்றான். எதிர்பார்த்ததுக்கு நேர் மாறாக நடக்கிறது. உடனே எலியா என்ன செய்கிறான்? பயந்தான், நடுங்கினான். 1 ராஜாக்கள் 19:4 வாசியுங்கள். எலியா வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரைச்செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொன்னான். பிரியமானவர்களே, சாக வேண்டும் என்ற ஒரு மனநிலை ஏன் வந்தது? ஏமாற்றம். ஏமாற்றத்துக்கு பிறகு மனிதனுடைய உள்ளத்தில் பாய்கிற அடுத்த உணர்வு பயம். பயத்துக்கு அடுத்து ஆக்கிரமிப்பது சந்தேகம். இவையெல்லாம் ஒன்றாக சேர்ந்து தெய்வ சமூகத்தை விட்டு மனிதனை வெளியே கொண்டு வந்து சூறைச்செடிகளை படுக்க வைத்து, இனி நீ வாழ்வதிலே அர்த்தமில்லை, நீ சாகு என்று சொல்கிறார். தற்கொலை எண்ணத்துக்கு காரணம் முதலாவது ஏமாற்றம். எதிர்பார்த்த காரியம் நடக்கவில்லை. அடுத்தது, இந்த ஏமாற்றத்தோடு நான் எப்படி வாழ்வது என்று பயம். அதை அடுத்து, இனி என்னாலே வாழ முடியுமா என்ற சந்தேகம். இதுதான் வாழ்க்கைக்கு முடிவை கொண்டு வருகிறார். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, எதிர்பார்ப்புக்கு நேர் மாறாக காரியங்கள் நடந்ததுனாலே அப்படியே சரித்திரம் முடிந்து விடாது. இன்னும் கிரியை செய்ய நமக்கு கர்த்தர் உண்டு. தேவனாலே கூடாத காரியம் ஒரு எல்லைக்குள் நிறுத்தி இனி கர்த்தர் செய்ய மாட்டார் என்றல்ல. லாசர் மரித்து போன பிறகு அவரை எழுப்புகிற கர்த்தர், வாழ்க்கையில் பிரச்சனைகள் முடிந்து போனாலும், நம்முடைய அறிவுக்கு முடிந்து போனாலும், கர்த்தர் தொடர்ந்து கிரியை செய்ய வல்லவராயிருக்கிறார். பயப்படாதீர்கள். ஆகையினால் இங்கே மிக பயந்து நடுங்கி எலியா இருந்தது போல ஆபிரகாமும் மிக பயந்து இருக்கிறார். 2மே காரணமில்லாத பயங்கள். எலியாவுக்கும் காரணமில்லாத பயம். கொலை செய்வேன் என்று ஜேசபல் சொல்லியிருந்து உண்மையானால் அவள் உடனே கொலை செய்திருப்பாளே. அவள் எவ்வளவு நேரம் கொடுத்திருக்கிறாள்? 24 hours. Tomorrow by this time I will kill you. நாளை இந்நேரத்தில் உன்னை கொலை செய்வேன். 24 மணி நேரம் கொடுத்திருக்கிறாள். ஏனென்றால் அவனை கொலை செய்ய முடியாது. என் அருமையான சகோதரனே, சகோதரியே, நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்களும் நானும் இன்றைய பயப்படுகிறோம் வீண் கற்பனைகள். அந்த வீண் பயத்தை தள்ளுவோம். கர்த்தர் எல்லாவற்றையும் நம்ம குடும்பத்தில் நன்மையாகவே செய்வார். நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். ஆகையினால் பத்திரமாக இருங்கள், பதறி போகாதீர்கள், தைரியமாக இருங்கள், எதற்கும் சந்தேகப்படாதீர்கள். கர்த்தர் மேலே உறுதியான நம்பிக்கையாக இருங்கள். என் பிள்ளைகள் கரை சேர்வார்களா? என் பிள்ளைகள் பக்தியாக இருப்பார்களா? வேதம் சொல்கிறது, உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக இருக்கும். உன் பிள்ளைகள் கர்த்தராலே போதிக்கப்பட்டு இருப்பார்கள். ஆகையினால் நீ தைரியமாயிரு, நீ ஜெபம் பண்ணு, வேதமாசை, கர்த்தருக்கு உற்சாகமாயிரு, எல்லாம் நன்மையாக முடியும். ஆண்டவர் தாவீதுக்கு சொல்லியிருந்தார், நீ இஸ்ரவேலின் ராஜாவாக இருப்பாய், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று அவனுக்கு அருமையான வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். இந்த வாக்குத்தத்தங்களை பெற்ற பிறகு நேர் எதிரடையாக சம்பவங்கள் நடக்கின்றன.
என் அருமையான சகோதரியே, சகோதரனே, எத்தனையோ பிரசங்கம் கேட்கிறாய், ஆனால் எல்லாம் எதிரடையாகவே நடக்கிறது. உனக்கு ஐஸ்வர்யம் வரும் என்றால் நஷ்டமாகிறது. வீடை வாங்குவாய் என்றால் வீடை விற்க வேண்டியது இருக்கிறது. சரீரத்தில் பலவீனம் இருக்கிறது, எதிரடையாக இருக்கிறது. அதனாலே சோர்ந்து போக வேண்டாம். அதனாலே காரியங்கள் கெட்டு போகாது. நேர் எதிரடையாக தாவீதுக்கு நடக்கிறது. உன்னை தாவீது சொல்கிறான், 1 சாமுவேல் 27 அதிகாரம் 1 வசனம் கடைசி. பின்பு தாவீது, நான் எந்த நாளிலாகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன். இனி சவுல் இஸ்ரவேலின் போதும், ஒரு நாள் நான் சவுல் கையிலே மடிந்து போவேன். இது நடக்கக்கூடிய காரியமா? கர்த்தர் அவனை ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர் அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், இஸ்ரவேலின் ராஜாவாய் இருப்பாய் என்று. ஆனால் இவன் சொல்லுகிறான், ஒரு நாள் நான் யார் கையிலே மடிந்து போவேன்? சவுல் கையிலே மடிந்து போவேன். சந்தேகம், பயம். தேவனுடைய வார்த்தையை அவன் நம்பவில்லை. என் அருமையான சகோதரனே, சகோதரியே, இவைகள் தான் தாவீதுக்கு பாதகமாக இருந்தன. ஆகவே எப்படி சூழ்நிலை இருந்தாலும் சரி, தேவனுடைய வார்த்தை மாத்திரமே நிறைவேறும். இன்றைக்கு எப்படியும் இருக்கட்டும், எனக்கு சொன்னபடியே நடக்கும் என்று விசுவாசத்தோடு இருங்கள். ஒன்றை ஆரம்பிக்கும் போது கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை தான் முடிப்பார். இடையில் வருகிற பிரச்சனையை பார்த்து கலங்கி போகாதீர்கள். இடையில் வந்த பிரச்சனைகள் நீங்கி போகும். ஆரம்பத்தில் கர்த்தர் கொடுத்த வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும். ஆகிய சமாதானமாக இருங்கள், சந்தோஷமாகவே தொடர்ந்து நடத்துங்கள். அருமையானவர்களே, இப்போது நீங்கள் கவனிக்க வேண்டியது, செக் யுவர் ஃபீலிங்ஸ். வார்த்தைகளில் கவனமாக இருக்கிறோம். நம்ம ஒன்றை பேசும்போது இதை பேசக்கூடாது, இந்த வார்த்தையை சொல்லக்கூடாது என்று ஜாக்கிரதையாக இருப்போம். போகும்போது சரி இந்த வீட்டுக்கு போக வேண்டாம் என்று ஜாக்கிரதையாக இருப்போம். நம்முடைய பார்வையிலே கூட ஜாக்கிரதையாக இதை நாம் பார்க்க வேண்டாம் என்று. ஆனால் எதிலே அஜாக்கிரதையாக இருப்போம்? நம்முடைய உணர்வுகளில். நம்முடைய மனம் பலவிதமான உணர்வுகள், பயம், திகில், சந்தேகம், அதிர்ச்சி, இப்படி பல உணர்வுகளை ஆத்துமா தாண்டி போகும். உணர்வுகளை தாண்டி போகும்போது கவனியுங்கள். காலையில் எழுந்ததும் உங்களை அறியாமலேயே ஒரு துக்கம் வந்துவிடும். வீட்டில் கேட்பார் கணவர், ஏம்மா உன் முகம் இவ்வளவு சோகமாயிருக்கிறது, என்ன காரியம்? ஒன்றுமில்லை என்று. ஆனால் உங்களுக்கு தெரியும் நீங்கள் துக்கப்படுகிறீர்கள், ஆனால் எதற்கென்று தெரியவில்லை. உங்கள் பிள்ளைகளும் சில சமயத்தில் மிக சோர்ந்து போயிருப்பார்கள். ஏன் பாப்பா இப்படி இருக்கிற, எதற்காக வருத்தப்படுற, என்ன? ஒன்றும் இல்லை. என் அருமையான தெய்வ பிள்ளையே, செக் யுவர் ஃபீலிங்ஸ். விட்டுவிடாதீர்கள். உங்களை அறியாத பயம், உங்களை அறியாத துக்கம், உங்களை அறியாத திகில் உங்களுக்கு வருமானால் உடனே கர்த்தர் சமூகத்தை தேடுங்கள். இது எதற்கு அடையாளம் ஆண்டவரே? என் மனதிலே உண்டாகிற துக்கம் எதற்கு அடையாளம்? திடீரென்று எனக்கு ஒரு திகில் உண்டாகிறது, இது என்ன அடையாளம்? என்ன நடக்கப் போகிறது? கர்த்தருடைய சமூகத்துக்கு போங்கள். டோன்ட் நெக்லெக்ட் யுவர் ஃபீலிங்ஸ். உணர்வுகளை அலட்சியப்படுத்தாதீர்கள். அருமையானவர்களே, செக் யுவர் ஃபீலிங்ஸ். வார்த்தைகளை அளவாய் பேசுகிறீர்கள், பார்வையை அளவாய் வைக்கிறோம், நடையை அழகாய் வை, எண்ணங்களை அளவாய் வை. நெகட்டிவ் ஃபீலிங்ஸ், எதிரடையான சிந்தனைகள் உங்கள் மனதிலே வராதபடி நீங்கள் காத்துக்கொள். ஆபிரகாம் எதிரடையான சிந்தைக்குள்ளே போய்விட்டான். பயம் திகிலுமாக இருக்கும். அருமையானவர்களே, ஆபிரகாமுக்கு இப்போது மிக தேவை என்னவென்றால் மன அமைதி. அவனுக்கு மன அமைதி வேண்டும். ஆகவே கர்த்தரே இறங்கி வந்து, ஆபிரகாமே பயப்படாதே. எவ்வளவு பெரிய ஆறுதல் பார்த்தீர்கள். கர்த்தரே வந்து சொல்லுகிறார், பயப்படாதே. ஒரு சமாதானத்தை கொடுப்பதற்காக தேவனே இறங்கி வந்து ஆபிரகாமை பார்த்து பேசுகிறார். பயப்படாதே. எப்போது நம்முடைய கர்த்தர்
நம்முடைய மனதை தேற்றுகிறவர். நாம் செய்கிற தவறு அதுதான். மனைவி மிகுந்த கவலையோடு இருந்தால் கணவர் உட்கார்ந்து, ஏன் கவலைப்படுகிறாய், ஏன் வருத்தம், உனக்கு எந்த நேரம் இப்படி தான், உலகம் கப்பலே கவிழ்ந்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருப்பேன், போ. எரிச்சலும் கோபமும். அந்த அம்மா இந்த ஐயா கோபமாக இருக்கும்போது அவர்களும் இதே பல்லவியை பாடுகிறார்கள். ஒருவருக்கு ஒருவர் உணர்வுகளை விசாரிக்கிறதல்ல. இதே தவறை நானும் செய்திருக்கிறேன், நீங்களும் செய்கிறீர்கள். இதே தவறு ஆபிரகாமும் செய்கிறார். அருமையானவருடைய கர்த்தரோ நம்முடைய மனதை எப்போதும் ஆற்றி தேற்றுகிறவர். நான் பொதுவாக பெற்றோருக்கு சொல்வேன், உங்கள் பிள்ளைகளுடைய மனதை காயப்படுத்தாதீர்கள். சிறு பிள்ளைகள் தவறு செய்கிறார்கள், உண்மைதான். ஆனால் சஞ்சலப்பட விட்டு விடாதீர்கள். தேம்பி தேம்பி அடும்படியே விட்டு விடாதீர்கள். ஏன் இந்த பிள்ளைகள் தவறு செய்கின்றன, ஏன் இப்படி தனித்தே உட்கார்ந்து இருக்கிறது? சில சொல்ற, கூட்டத்துக்கே வரவில்லை, யாரிடத்திலும் பேச மாட்டேன், தனியே உட்கார்ந்து இருக்கிறார், சாப்பிடவும் இல்லை. என் அருமையான சகோதரியே, உண்மைதான் நீ சொல்வது. காரணம் என்ன? அதை யோசித்தாயா? குற்றச்சாட்டுகளையே சொல்லுகிறோம். பிள்ளை சரியில்லை, பிள்ளை சரியில்லை, அவள் தனியாக இருக்கிறாள், முகத்தை தூக்கி வைத்துக் கொள்ளுகிறாள், பேசுகிற. உண்மைதான். காரணம் என்ன? எதற்காக இப்படி இருக்கிறாள்? தாயே, நீ உன் பிள்ளையை குறித்து அதை யோசித்தாயா? சகோதரனே, உன் மனைவியுடைய மன துக்கத்தை நீ விசாரித்தாயா? சகோதரியே, கணவனுடைய மன துக்கத்தை, மருத்தத்தை, சஞ்சலத்தை நீ விசாரித்தாயா? அவள் விசாரிக்கப்பட வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்கள் மன கலக்கத்திலும் சஞ்சலத்திலும் இருப்பதை பார்த்தார். உடனே ஒன்று சொல்லுகிறார் பாருங்கள். மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அவர் அவர்களை நோக்கி, வனாந்தரமான ஒரு இடத்திலே தனித்து சற்றே இளைப்பாறும்படி போவோம் வாருங்கள் என்றார். ஏனெனில் வருகிறவர்களும் போகிறவர்களும் அநேகராய் இருந்தபடியினால் போஜனம் பண்ணுகிறதற்கும் அவர்களுக்கு சமயம் இல்லாதிருந்தது. ஊழியத்தில் களைத்து போனார்கள் சீஷர்கள். சாப்பிடக்கூட நேரமில்லை, எப்போதும் ஊழியம். ஆண்டவர் பார்த்தார், இப்போது இது சீஷர்களுக்கு வேண்டியது தொடர்ந்து ஊழியம் அல்ல, இப்போது வேண்டது ரெஸ்ட், இளைப்பாறுதல். அதனாலே சொல்லுகிறார், வாருங்கள் வனாந்தரமான இடத்துக்கு போவோம், சற்று இளைப்பாறுவோம், அமைதியாக இருங்கள். பிரியமானவர்களே, இதுதான் நம்முடைய வாழ்க்கையில். உங்கள் வாழ்க்கையில் வாரத்துக்கு ஒரு நாள் இளைப்பாறும் நாள் உண்டா உங்களுக்கு? எத்தனையோ காரியங்கள் வைத்து உங்கள் பிள்ளைகளோடு ஒரு நாள் நான் வெளியே சென்று வர வேண்டும் என்று எங்கேயாவது நீங்கள் போயிருப்பீர்களா? இந்த ஊரில் ஒரு பார்க் இருக்கிறது, அங்கே உங்கள் மனைவி பிள்ளைகளை அழைத்து ஒரு நாள் இந்த இடத்துக்கு போகலாம்னு நீங்கள் போனது உண்டா? எனக்கு வெரி பிஸி. நம்ம வேலைலாம் எப்போ முடியும்? தோட்டத்துக்கு போகும்போது தான் முடியும். கடைசி வரைக்கும் நமக்கு வேலை இருக்க தான் செய்யும். ஆனால் அருமையானவருடைய இளைப்பாறுதல், குடும்பத்துக்கு ஒரு இளைப்பாறுதல், குடும்பத்துக்கு ஒரு சந்தோஷமான சூழ்நிலை. ஆண்டவர் தன்னுடைய குடும்பமாகிய சீசர்களை, வாருங்கள் வனாந்தரமான இடத்துக்கு போவோம். வனாந்தரம் என்ற பாலைவனம் அல்ல, தனியான ஒரு இடத்துக்கு அழைத்து கொண்டு போகிறார். அங்கு நீர் தடாகங்கள் உண்டு, பூக்கள் உண்டு, புல்வெளி உண்டு, அங்கு அமர செய்கிறார். என் அருமையான சகோதரனே, இந்த மன இளைப்பாறுதல் என்பது மிக அவசியம். இந்த புது வருஷத்திலேயாவது சகோதரனே, சகோதரி, குடும்பத்துக்கு ஒரு இளைப்பாறுதல் கொடுங்க, சந்தோஷமான சூழ்நிலையை உண்டாக்கி கொடுங்க. சில பெண்களுக்கு ஒரே ஒரு இடம்தான் தெரியும், ஒரு பரலோகத்தில் போன பூமியிலே நீ என்ன பார்த்த, சமையல் அறையை தவிர எதுவுமே தெரியாது. தட்ஸ் தி ஒன்லி பிளேஸ். இந்த பூங்கா, கடற்கரை சொல்ல கேள்விப்பட்டிருக்கு. யார் சொன்னால் அவர் வந்து சொல்வார். உங்களை கூப்பிட்டு போகிறதல்ல, சரிதான், அந்த எண்ணமே வராது. பிரியமானவர்களே, இங்கு இப்போது பாருங்கள், வாருங்கள் என்று கர்த்தர் அழைத்தது நம்ம காதில் விழாவிட்டால் போங்கள் என்று நாம் செய்து விடுவோம். பைபிளை விட்டு வெளியே போ, ஆராதனை விட்டு வெளியே போ, ஜெபத்தை விட்டு வெளியே போ என்று நம் மனம் வெளியே இழுக்கும்.
பயமும் சந்தேகமும் நம் நீடிக்குமானால், வாருங்கள் என்று கர்த்தர் அழைப்பு காதில் விழாவிட்டால் இங்கிருந்து போங்கள் என்ற சத்தம் கேட்கும். அப்போது ஜெப அறையை விட்டு வேகமாய் போய்விடுவோம். வேதத்தை வேகமாக முடித்து இனி வேண்டாம் என்று போய்விடுவோம். ஆனால் ஆண்டவர் போக சொல்லவில்லை. கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? வர சொல்ல, வாருங்கள். நீங்களும் ஆத்திரத்தில் சொல்லியிருக்கிறீர்கள் வீட்டில், என் கண்ணு முன்னால் நிற்காத, போ, வாருங்கள் என்று அழையுங்கள். பிள்ளைகளை வாருங்கள் என்று அழையுங்கள். வாழ்க்கை துணைகளை வாருங்கள் என்று அழையுங்கள். தேவ சமூகத்தில் ஒரு இணைப்பாளர் சந்தோஷத்தை உருவாக்கு. இதைத்தான் ஆபிரகாமுக்கு உண்டாக்கி கொடுக்க ஆண்டவர் கடந்து வருகிறார். அருமையானவர்களே, இப்போது பாருங்கள், வாசிங்க 15:1. பயப்படாதே, பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். ஆம், அருமையானவர்களே, நான் உனக்கு கேடகமும் பலமாக இருக்கிறேன் என்று சொல்வது சாதாரண வார்த்தை அல்ல. பொதுவாக துக்கமாய் சங்கடமாய் மிகுந்த வேதனையாக இருக்கும்போது நம்ம ஒரு வார்த்தையை சொல்லுவோம், ஒரு பிரயோஜனமற்ற ஒரு வார்த்தை, டோன்ட் வரி பிரதர். நீ இது சொல்லாமலே இருக்கலாம், அது ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆனால் நம்ம சொல்லுவோம் எல்லாத்தையும், டோன்ட் வரி. இந்த வார்த்தை சம்பிரதாய வார்த்தை. ஆண்டவரும் அங்கிருந்து கடந்தது, ஏப்ரஹாம் டோன்ட் வரி அப்படி சொல்லலை. ஃபியர் நாட், ஐ எம் யுவர் ஷீல்ட். நான் உனக்கு கேடகம், நான் உனக்கு கேடமாக இருப்பேன் என்றல்ல. இது மனித வார்த்தை. ஒரு மனிதன் போய் ஒரு 10,000 ரூபா கொடுப்பீங்களா? ஐயோ, நேற்று கேட்டால் தந்துருப்பேன், நேற்று மாத்திரம் நீங்கள் வந்திருந்தால் தந்துருப்பேன். அப்படியா? நாளைக்கு உங்களுக்கு தர முடியும். ஐயோ, எனக்கு இன்றைக்கு தான் வேணும். மனிதன் ஒன்று நேற்று அல்லது நாளை. கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு இன்று கேடகமாக இருக்கிறேன், நான் உனக்கு இன்றைக்கே அனுகூலமாக இருக்கிறேன். இருப்பேன் என்றல்ல, எப்போதும் கர்த்தர் நமக்கு அனுகூலமாக இருக்கிறவர். அதைத்தான் ஆபிரகாம் சொல்ல வந்தார். நான் நாளை உன்னை காப்பாற்றுவேன் என்றல்ல, இன்றைக்கு உன்னை காப்பாற்றுவேன். இன்றைக்கே நான் உனக்கு போதுமான, ஐ எம் யுவர் ஷீல்ட், நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன் என்று. ஆச்சரியமானவர்களே, சங்கீதம் 46:1 வாசியுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அனுகூலமான துணை. இன்றைக்கு அவர் எனக்கு அனுகூலமாக இருப்பார். எத்தனையோ சூழ்நிலைகள் அனுகூலமற்று போகலாம், உறவுகள் அனுகூலமற்று போகலாம். ஆபிரகாமுக்கு பல அனுகூலங்கள் கண்ணுக்கு தெரியவில்லை. அவர் சொல்லுங்க, நான் உனக்கு அனுகூலமாக இருக்கிறேன். அருமையானவர்களே, ஒரு நாட்டினுடைய பிரதம மந்திரி எவ்வளோ வேலை இருக்கும். சில முதலமைச்சருக்கு சோம்பேறிகள் வேலையே கிடையாது. நான் அதை பற்றி பேசலை. உண்மையாகவே நல்ல பாடுபடுகிற, தேசத்து மீது அன்பு வைக்கிற பிரதமர்கள் மிக கஷ்டப்படுவார்கள். அப்படி கஷ்டப்படுகிற நல்ல குணமுள்ள ஒரு பிரதம மந்திரி மார்கரெட் தாட்சர், பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர். அந்த பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் தன்னுடைய வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு பிரச்சனையை சந்திக்க போனால் முதலாவது வாசிக்கிற வசனம் இதுதான், சங்கீதம் 46:1 தான். என் கர்த்தர் எனக்கு அனுகூலமான துணை. இந்த வசனத்தின்படியே தன் வாழ்க்கையை ஜெயித்து காட்டியது மார்கரெட் தாட்சர். ஆச்சரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் வசனத்தை கடமைக்காக வாசிக்காதபடி அதை ஜீவித்துக்காக வாசியுங்கள், அதை விசுவாசியுங்கள். நமக்கு கர்த்தர் அனுகூலமான துணையாக இருக்கிறார். எந்த ஆபத்து வராதபடி கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை காத்துக்கொள்ள வல்லமை உண்டவர். இதைத்தான் அவனுக்கு வெளிப்படுத்தினார். முதலாவது ஆபிரகாமுக்கு வந்து தன்னை வெளிப்படுத்தினார். நான் உனக்கு பாதுகாப்பு, நான் உனக்கு என்னையே தருகிறேன் என்று சொன்னார். இவைகளை எல்லாம் அவன் மறந்து போனான். இப்போ எல்லாவற்றையும் மறந்து அவன் இருக்கிறான். ஆபிரகாமுக்கு கர்த்தர் திடீரென்று ஒன்று சொல்லவில்லை. ஏற்கனவே கர்த்தர் அவனுக்கு சொல்லி இருக்கிறார். ஆதியாகமம் 12:2. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்றார். இப்படி சொல்லி இருக்கிறார். உன் பெயரை பெரிதுபடுத்துவேன்,
உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்களை பெற்ற பிறகு பயந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நடுங்கி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிரியமானவர்களே, ஏற்கனவே கர்த்தர் அவனுக்கு சொல்லி இருக்கிறார், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். இந்த ராஜாக்கள் படையெடுத்து வந்தால் என்ன, வராவிட்டால் என்ன, இந்த சொத்து கிடைத்தால் என்ன, கிடைக்காவிட்டால் என்ன, லோத்து இப்போது எங்கே இருந்தால் என்ன, என் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிற நாடு ஒன்று உண்டு. இதை நம்பி அவன் காத்திருக்கிறது பதிலாக பயமும் திகிலும் உள்ளவனாயிருந்தான். என் அருமையான சகோதரி சகோதரியே, நீங்கள் கற்பனையாய் கிறிஸ்தவனாய் வாழாதீர்கள், வேத வசனத்தின்படி வாடுங்கள். உங்களுக்கு சொன்ன வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு நிச்சயமாய் பலிக்கும். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். நீங்கள் செய்ய வேண்டியது வார்த்தைகளை விசுவாசியுங்கள், வார்த்தைகளுக்குள் தைரியமாக இருங்கள். நிச்சயமாய் கர்த்தர் நடத்துவார். இப்போது பாருங்கள், அவனுக்கு வழி நடத்தப் போகிறார். ஆபிரகாமை வழி நடத்துகிறவர். 5ஆம் வசனம். கர்த்தர் ஆபிராமை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். வெளியே அழைத்து, எதிலிருந்து வெளியே அழைத்து? பயத்திலிருந்து வெளியே அழைத்து, சந்தேகத்திலிருந்து வெளியே அழைத்து, அவிசுவாசத்திலிருந்து வெளியே அழைத்து. வெளியே வந்து விட்டீர்களா? நீங்கள் உங்கள் அவிசுவாசத்தை விட்டு வெளியே வந்தீர்களா? பயத்தை விட்டு வெளியே வந்திருக்கிறீர்களா? அப்படியானால் உங்களுக்கு ஆசீர்வாதம் துவக்குகிறது. நீங்கள் தைரியமாக இருங்கள், வெளியே வாருங்கள், பயந்து கொண்டே இருக்காதீர்கள், தைரியமாக இருங்கள். உங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் சொல்லுகிறார், என் மகளே வெளியே வா, பயத்தை விட்டு வெளியே வா, சந்தேகத்தை விட்டு வெளியே வா, நீ நம்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவனை அழைத்து வெளியே கொண்டு வந்து என்ன சொல்லுகிறார்? நீ வானத்தை அண்ணாந்து பார். வானத்தை அண்ணாந்து பார். ஒரு முறை கர்த்தர் அவனுக்கு சொல்லியிருந்தார். ஆதியாகமம் 13:14 வாசியங்கள். கர்த்தர் லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கிப்பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுக்கிறேன். ஒருமுறை சொன்னான், 4 திசையும் பார் என்றார். அது எதை குறித்து? தேசத்தை குறித்து. தேசத்தை குறித்து சொல்லும்போது 4 திசையும் பார் என்றார். சந்ததி குறித்து சொல்லும்போது மேலே பார் என்றார். ஆகவே கர்த்தர் நமக்கு மேலே பார்க்கும்படியாக பல கட்டளை கொடுக்கிறார். உலகம் உனக்கு உதவி செய்யாத அநேக காரியங்கள் உண்டு. இனமோ ஜனமோ உற்றார உறவினர்களோ அண்மையோரோ அருமையானவர்களோ யாரும் உதவி செய்ய முடியாத காலம் ஒன்று. அப்போது வானத்தை அண்ணாந்து பார், கர்த்தரை நோக்கி பார், உனக்கு அதிசயமாய் முடியும். ஒரு செய்தியை சொல்லுகிறார், இவர்களை எண்ணக்கூடுமானால் எண்ணு. என்ன அர்த்தம்? வானத்தில் எவ்வளவு நட்சத்திரம் இருக்கிறதோ அவ்வளவு நட்சத்திர அளவு உனக்கு என்ன உண்டு? அப்படி அது அல்ல அர்த்தம். அப்படி இருக்க முடியுமா? வானத்தில் எவ்வளவு நட்சத்திரம் இருக்குமோ அத்தனை அளவுக்கு பிள்ளைகள் இருக்கு. அதை சொல்லல ஆண்டவர். வானத்து நட்சத்திரங்களை நம்ம என்ன செய்ய முடியாது? எண்ண முடியாது. அதுபோல ஒன்று சந்ததியை எண்ண முடியாது. எண்ண முடியாத சந்ததி என்பதுக்கு தான் சொன்னாரே தவிர அங்கே இருக்கிற எக்ஸாக்டாக அதே நம்பரில் உனக்கு இருக்கும் என்பது சொன்னார். ஆகவே அவர் சொல்லப்பட்டது, எண்ணி முடியாத சந்ததியை உனக்கு தருவேன். என் அருமையான சகோதரனே சகோதரி, நான் சொல்வதை முன்னால் விசுவாசிக்க கூடுமா? இன்றைக்கு 3ஆம் தேதி உன் வீட்டில் உட்கார்ந்து பணத்தை எண்ணி கொண்டிருக்கிறாய். 500 500 500 1500 ரூபாய். இதை வைத்துக்கொண்டு என்ன செய்? நீ கர்த்தருடைய சமூகத்தில் உன்னை ஒப்படைத்திரு. எண்ண முடியாத அளவுக்கு உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன்
உன் கரங்களை நீட்டி உன்னை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். இது என்ன மேஜிக்கா என்று கேட்கல. நீ செய்து பார், அப்புறம் தருகிறது. நீ அதுக்கு காணிக்கப்பட்டியில் போட சொல்லவில்லை. நீ கர்த்தருடைய கரத்தில் கொடுத்து வீட்டில் உட்கார்ந்து நீ ஜெபம் பண்ணி, என் ஆண்டவரை நீ தான் என் பணப்பிரச்சனையை சந்திக்க வேண்டும் என்று கர்த்தருடைய கரத்தில் கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. தேவன் உனக்கு பெரிய ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவார். அவரை நம்புகிற நம்பிக்கை உன்னை ஒருபோதும் வெட்கப்படுத்தார். ஆகையினால் நீ தைரியமாயிரு. கர்த்தர் இவைகளை செய்வதற்கு வல்லமை உள்ளவர். அருமையார். ஆகவே இப்போது வாரத்தை பார்த்த பிறகு 6ஆம் வசனம் வாசியுங்கள். ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். இவ்வளவு பெரிய காரியத்தை சொன்ன உடனே ஆபிரகாம் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? ஒரு மகனே எனக்கு இல்லை, இத்தனை பெரிய சந்ததியா? என்னாலே நம்ப முடியாது, நான் நம்ப மாட்டேன். இப்போ நான் சொன்னேன் கொஞ்சம் முன்பு, அந்த ரூபாய் நோட்டை கர்த்தர் கையில் வைத்து நீ ஜெபம் பண்ணு, தேவன் கருத்தில் கொடு. அப்போ உன் மனம் சொல், இதெல்லாம் நடக்காது, இப்படியெல்லாம் நடக்காது. இந்த எண்ணம் வந்திருக்க வேண்டும் ஆபிரகாமுக்கு. அந்த ஆபிரகாம் என்ன செய்தான்? அதை விசுவாசித்தான். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்பதை விசுவாசிக்கிறீர்களா? உங்கள் வீட்டில் தடைபெற்ற திருமண தடைகள் எல்லாம் நீங்கும் என்று விசுவாசிக்கிறீர்களா? உங்கள் மகளுடைய திருமணம் நீ எண்ணியதை விட சிறப்பாக நடக்கும் என்பதை விசுவாசிக்கிறாயா? உன் பிள்ளைகள் எதிர்காலத்தில் ஆசீர்வாதமாக இருப்பார்கள் என்பதை விசுவாசிக்கிறாயா? அப்படியானால் நிச்சயமாகவே நீ ஆசீர்வாதத்தை காண்பார். உன் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அமிதமாக இருங்கள் அருமையானவனே. ஆபிரகாமுடைய நிலைமையை பார்ப்போம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 18-19. ரோமர் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே, கொஞ்சம் சத்தத்தை குறைங்க பிரதர். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லை. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர் என்று. குடும்ப சூழ்நிலையை பார்த்தால் நம்புவதற்கு ஏதுவில்லை. என் மகனா என் மகளா இப்படி இருக்க போகிறாள், நம்புவதற்கு ஏதுவில்லை. நடக்கக்கூடிய சாத்தியக்கூறு இல்லை. இவ்வளவு பணம் வரக்கூடிய வழி இல்லை. எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும். எப்படி நம்புவது? வழியே இல்லையே. நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். நடக்கும் என்று விசுவாசித்தான். கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே விசுவாசித்தான். வாசியுங்கள். அவன் சரீரத்தில் பலவீனன். இப்போது அருமையானவர்களே, அவன் சரீரம் செத்து போய் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிற ஆற்றல் இல்லாத மனிதன். அப்படி இருந்தும் அவன் விசுவாசித்தான், என் தேவனாலே எல்லாம் கூடும் என்று. மரித்து போன லாசருவை எழுப்ப முடியும். சரீரம் செத்த ஆபிரகாம் பிள்ளைகளுக்கு தகப்பனாக முடியும். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆகையினால் நீங்கள் இந்த மாத துவக்கத்திலேயே பலமான விசுவாசத்தை கொண்டு வாருங்கள். பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள் அருமையானவர்களே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆகவே வாக்கு தத்தத்தை அவன் விசுவாசித்தான். 7ஆம் வசனம் வாசியுங்கள். பின்னும் கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து. அடுத்த பிரச்சனை, உனக்கு பிள்ளையை தருவேன்னு சொல்றது பிரச்சனை. அவன் விசுவாசித்தான். இப்போது சொல்லுகிறார், உனக்கு ஒரு தேசத்தை தருவேன், உன் சந்ததி வாழ்வதற்கு ஒரு தேசம் தருவேன், உன் பிள்ளைகள் வாழ்வதற்கு ஒரு வீடு தருவேன், நீ தங்கி இருக்கிற ஒரு வாசஸ்தலம் தருவேன். அதுதான் வாக்குத்தத்த நாடு, த ப்ராமிஸ்ட் லேண்ட். அந்த வாக்குத்தத்த நாட்டை தருவேன்னு சொல்லும்போது ஆபிரகாம் சொல்லுகிறான், வாசியுங்கள். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று எதினால் அறிவேன் என்றார். இப்பொழுதுதான் சந்தேகம் வருகிறது. நான் எதனாலே அறிவேன்? பிள்ளையை குறித்து சந்தேகம் இல்லை. வயதான போதிலும் தனக்கு குழந்தை பிறக்கும் என்பதை ஆழமாக விசுவாசித்தான். ஆனால் உனக்கு தேசத்தை தருவேன் சொல்லி நான் எதனாலே அறிவேன், இது எப்படி நடக்கும் என்றான். அப்போதுதான் கர்த்தர் அவன் சந்தேகத்தை அவனை தள்ளிவிடவில்லை.
சந்தேகப்பட்டதுனாலே அப்படியா, நான் உனக்கு தேசமே தரமாட்டேன்னு சொல்லவில்லை. அவருக்கு அடையாளம் காட்டுகிறார். 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசியுங்கள். அதற்கு கர்த்தர் 3 வயது கிடாரையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டுப்புறாவையும் ஒரு புறா கஞ்சையும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார். அருமையானவர்களே, இப்போது தேசம் அவருக்கு சொந்தமாகும் என்பதற்கு அடையாளம் என்ன? 3 வயது ஆடுகளை கொண்டு வருகிறார். 3 வயது என்றால் ஆட்டுக்கு பூரணமான வயது, நல்ல வயது என்று அர்த்தம். அதை பலியிடுகிறார். அருமையான பூரணமானது என்றால் நல்ல அறிவு உடைய நிலைமையில் தேவனோடு உள்ள உடன்படிக்கை. அறியாமையில், முட்டாள்தனத்தில், மூட பழக்க வழக்கத்தில் நம்புவதல்ல. நாம் இது நடக்கும், இது வரும் என்று சொல்வது ஒரு மூடத்தனத்தினால் அல்ல, முட்டாள் நம்பிக்கை அல்ல, எ பிளைண்ட் ஃபெய்த் அல்ல. நல்ல அறிவோடு சொல்லுகிறோம், விசுவாசத்தோடு சொல்லுகிறோம். இது நடக்கும். எப்படி சொல்லுகிறார்? எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, என் கர்த்தரை நான் அறிவேன், அதை நிச்சயமாக செய்வார். இந்த அறிவு தான் 3 வயது. ஆகவே நீங்கள் தேவனோடு உடன்படிக்கை செய்யும்போது நல்ல ஞானத்தோடு செய்யுங்கள். நீங்கள் நம்புவதற்கு ஞானம் வேண்டும். ஒருவேளை உலக அறிவு ஒத்து வராது, அனுபவம் ஒத்து வராது. தேவனுடைய ஞானத்தில் விசுவாசியுங்கள். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். முதலாவது விசுவாசிகள், பின்னால் அறிந்து கொள்வீர்கள். ஆகவே பூரணமான ஒரு அறிவு இருக்கிறது, ஒரு நல்ல அர்ப்பணம் இருக்கிறது. அதை கொண்டு வந்தார். சரி, இந்த குறிப்பு விளங்காவிட்டாலும் பரவாயில்லை, இன்னொரு காரியத்தை விளங்கிக் கொள்ளுங்கள். அந்த அவைகளை துண்டுகளாக ஆக்குகிறான். அவனை வெட்டி 2 பிரிவாக வைக்கிறான். இப்போது ஆபிரகாம் ஒன்று செய்ய வேண்டும். நீர் தேசத்தை எனக்கு தருவீர் என்பதை நான் எதனால் அறிவேன்? இந்த மிருகங்களை வெட்டி 2 துண்டாக்கி மத்தியிலே ஒரு பாதை. அந்த பாதையில் யார் நடக்க வேண்டும்? ஆபிரகாமும் கர்த்தரும். அந்த நாளின் பழக்கம் என்ன தெரியுமா? இந்த தேசத்தை உனக்கு நான் தருவேன். ஆபிரகாம், நான் அதை விசுவாசிக்கிறேன். ஆபிரகாம் விசுவாசிக்காமல் போனாரோ, கர்த்தர் கொடுக்காமல் போனாரோ, குற்றவாளி யார்? இந்த பக்கம் கர்த்தர், இந்த பக்கம் ஆபிரகாம். ஆபிரகாம் தவறு செய்தால், ஆபிரகாம் அதன் குறுக்கே நடந்ததனுடைய பலன் என்னவென்றால், என்னையும் 2ஆக வெட்டி போடுங்கள் என்று. இந்த மிருகம் எப்படி 2ஆக வெட்டி போடப்பட்டதோ அதுபோல என்னை 2ஆக வெட்டி போடுங்கள். இதுதான் அந்த உடன்படிக்கை. கர்த்தர் சொல்லுகிறார், ஆபிரகாமே, நான் உனக்கு இந்த தேசத்தை தர தவறினால் இந்த மிருகம் வெட்டப்பட்டது போல தெய்வமாகிய என்னை 2ஆக வெட்டி போடும். இந்த உடன்படிக்கை கர்த்தர் வந்தார். எவ்வளவாய் ஆபிரகாமுக்காக கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார். அவனுடைய சந்தேகத்தை நீக்குவதற்கு இவ்வளவாய் கர்த்தர் இறங்கி வந்தார். இப்போது பாருங்கள், அவன் இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றவுடனே மிகுந்த சந்தோஷமாய் இல்லை, நேர்மாறாக இருக்கிறான். 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிராமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது, திகிலும் காரிருளும் ஆபிராமை மூடிக்கொண்டது. திகிலும் காரிருளும் மூடிக்கொண்டது. இத்தனையும் நடந்த பிறகு மிகுந்த பயம், திகில். என் அருமையான சகோதரனே, ஒருவேளை வரும் நாட்களிலே நீ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கலாம். உன் நண்பரோ, உனக்கு நெருங்கியவர்களோ, உறவினர்களோ மருத்துவமனையில் இருக்கலாம். டாக்டருடைய வார்த்தைகள் வித்தியாசமாக இருக்கின்றன. சஞ்சலம் மிகுந்த வேளை, காரிருள், தீல், பயம். நீ எப்படி ஒரு சூழ்நிலை வருமாயானால் அந்த கார் இருளுக்கு என்ன அர்த்தம் என்றால், கர்த்தர் என்னை கைவிட்டார் என்ற எண்ணம் தான் காரிருள். உலகத்திலேயே மிகப்பெரிய இருட்டு எது என்றால், என் தெய்வன் என்னை கைவிட்டார் என்பதுதான். ஆபிரகாம் அப்படி எண்ணி விட்டார். காரிருளில் கர்த்தர் தன் வார்த்தையை நிறைவேற்றுவார். நம்பிக்கை இல்லை, எல்லாமே எதிரடையாக போவதாக அவன் பார்த்தான். திகிலும் காரிலும் சூழ்ந்தது.
அப்படி பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது ஆபிரகாமுடைய கண்கள் அதிசயமாய் பார்த்தது. வெட்டப்பட்ட பறவைகள், வெட்டப்பட்ட மிருகத்தினுடைய அந்த பாதை, அந்த பாதையில் கர்த்தரே நடந்தார். ஆபிரகாம் நடப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நீ அமைதியாயிரு, நீ நடக்க வேண்டாம். அப்படியானால் நான் மாத்திரமே உனக்கு தருவதில் உனக்கு பங்கு நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர நீ எதுவுமே செய்ய வேண்டாம். நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள், இந்த யுத்தம் என்னுடையது, நீங்கள் அமைதியாக இருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். ஆகவே விசுவாசிப்பதை தவிர நீ வேறு எதுவுமே செய்ய வேண்டாம். நீ விசுவாசி, நான் உனக்கு தருவேன். நீ சமாதானமாகிரு, நான் உனக்கு கொடுப்பேன். நீ பயப்படாதே, எல்லாவற்றையும் நான் தருவேன். நீ நடக்க வேண்டியதில்லை, நான் நடக்கிறேன். நீ அர்ப்பணிக்க வேண்டியதில்லை, என்னையே நான் உனக்கு அர்ப்பணித்திருக்கிறேன். இந்த மாபெரும் அன்பு அங்கு வெளிப்பட்டது. வாரத்தை அண்ணாந்து பார்த்த ஆபிரகாமுக்கு இந்த மாபெரும் அன்பு வெளிச்சம் காணப்பட்டது. அன்று முதல் தைரியமானான். அன்று முதல் வாக்கு தத்துவத்தை பெற்றுக்கொள்ள மிகுந்த தைரியம் உள்ளவனாய் மாறி போனான். உங்களையும் கர்த்தர் அப்படி நடத்துவாராக. ஜெபம் பண்ணும்.